நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா அவர்கிட்ட ஒரு பெரிய டிசிப்ளின் இருக்கு. அதாவது ஒரு இந்த காலத்துல அது எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. பயங்கர டிசிப்ளின் இருக்கு. இத்தனை மணினா அத்தனை மணிதான், அந்த மணிக்கு கரெக்டா வரணும். இத்தனை மணிக்குள்ள இது முடிக்கணும்னா அத்தனை மணிக்குள்ள முடிக்கணும். ஒரு ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு அனுப்பணும்னா அத்தனை மணிக்கு அனுப்பணும். இதெல்லாம் எல்லாரும் நினைக்கிறது இல்ல. ஆனா அது தனுஷ் நினைக்கிறாரு. ஒரு லொகேஷனுக்கு ஒருத்தர்கிட்ட நான் உங்களுக்கு 3 hours கொடுங்க அப்படின்னு கேட்கிறாருன்னா கண்டிப்பா 3 hoursல அனுப்புறாரு. இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி அந்த ஒர்க் பேட்டர்ன் பிளான் பண்றது, எப்படி வேலை செய்யறது. ஒரு டப்பிங்கெல்லாம் தனுஷ் வரணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலி நிறைய டைரக்டர்ஸ் வர்றதே இல்லை டப்பிங்க்கு. ஆனா இது வரைக்கும் அந்த டப்பிங்க்கு கூட வருவார். சின்ன ஆர்டிஸ்ட் பேசுறத கூட அவர் நின்று பார்த்து எப்படி பேசுறதுன்னு கரெக்ட் பண்ணுவார். அதுதான் அந்த டெடிகேஷன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெடிகேட்டடா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதுனாலதான் ஜெயிக்கிறாரே தவிர, நிறைய பேருக்கு அவர் ஜெயிக்கிறத நினைக்கும் போது அவருக்கு என்னன்ற ஒரு என்கிட்டே கேட்டிருக்காங்க, அவருக்கு என்ன மேம், ஆனா அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுதான் உண்மை. ரொம்ப கஷ்டப்படுறனாலதான் இப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கறத நான் கண் கூட பார்த்திருக்கேன். ரொம்ப கடினமான உழைப்பு, ரொம்ப சின்சியர், ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஸோ அதனால எனக்கு என்னை பொறுத்த மட்டும் அவருக்கு நிறைய நல்ல ஆயுசு, ஆரோக்கியம், நிறைய மன நிம்மதி, சந்தோஷம் இது ஆண்டவன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய பிரார்த்தனை. மற்றதெல்லாம் அவர் வேலை செய்யறதுல அவருக்கு தானா கிடைச்சிரும்.